எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுனா பிரகாஷ். நம்மள என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதித்துறை, அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நெருடல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு வழக்கு வந்திருக்கு. அதாவது சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி யூடியூபர். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகை நெறியாளர், அதாவது அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாக வீடியோ போட்டுட்ருக்காரு. இப்போது ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி தவறாக, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே நடக்கிறது பூராமே வந்து அவங்க காவல்துறைகள் கிடையாது, அவங்கள பற்றி பார்த்திங்கன்னா அவதூறாக பேசி இவங்க வேறு கண்ட்ரோலில் இருக்காங்க, இவங்க அவங்களோட பணிகளை செய்கிறதில்ல அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் தெரிவிச்சுப்பார். அவரோட ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இதில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா முசிறியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைம், அதாவது கோவையில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் அவரை தேனியில் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. சொன்னது அவதூறு, ஆனால் தேனியில் இருக்கக்கூடிய எஸ்ஐ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் இருக்கிற சைபர் கிரைமையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்த ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது, சரிங்களா? அதாவது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம விட்டுறக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஃபமேட்ரி, அதாவது டிஃபமேஷன். அதாவது சவுக்கு சங்கர் மேலே வந்து பார்த்திங்கன்னா 5 செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே 5 செக்ஷனில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டிஃபமேஷன், அதாவது ஒரு நபர் மீது அவதூறு பரப்புதல். ஐபிசியில் வந்து பார்த்திங்கன்னா 499, 500. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி கேஸில் கூட மோடி தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கேஸ் பார்த்திங்களா, அந்த கேஸ்லேயும் இதே தான். அவர் கூட எம்பியாக இருந்து பதவி நீக்கம்லாம் செஞ்சுருப்பாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த டிஃபமேஷனுக்கு நேர் நிகரான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது ரைட் டு ஸ்பீச், ஆர்டிகல் 19(1) கிளாஸ் ஏல வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எல்லா சிட்டிசனுக்கும் இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு தனி மனிதனோட செல்வாக்கையோ இல்லை ஒரு துறை சார்ந்த விஷயங்களை செல்வாக்கு குறைக்கிற மாதிரி யாரும் தவறான விஷயத்தை பேசிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் டிஃபமேஷன் அப்படிங்கிறது. அப்போ அந்த 5 வழக்கில் இன்னொரு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா டிஃபமேஷன் அப்படிங்கிற பிரிவு. சரி, பிணையில் வர முடியாத பிரிவுகள் இவர் மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்திகளை சொல்லி பார்த்துருப்போம். எதுக்கு டிஃபமேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிணை வழக்கா பிணையற்ற வழக்கான்னு சொல்லி பார்த்திங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அதிகபட்சம் மேலே பிணை கொடுக்கலாம். ஆனால் இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரிவுலையும் கீழே போட்டிருக்காங்க. என்னென்னா, அதாவது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதாவது உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, த்ரூ ஆஃப் சைபர் கிரைம். அதாவது சமூக வலைதளங்களில் பெண் வன்கொடுமை பண்ணுற மாதிரி அவதூறாக ஆபாசமாக பேசுறது, பொது ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆபாசமான முகம் சுளிக்கிற மாதிரி வகையில் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா உமன் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது கிரைம் அகேன்ஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? அப்போது அந்த பிரிவில் நான் பெயிலபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிவினைகளே அவர் போட்டிருக்காங்க. சரி, இவங்க ஏன், அதாவது சைபர் கிரைம் ஏன் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, இது அவர் பேசின விஷயங்கள் பரவுனது, அதாவது பார்த்திங்கன்னா த்ரூ ஆன்லைன், அதாவது யூடியூப்பில் மூலிமா தான் பரஞ்சு. அதாவது ஒரு த்ரூ இன்டர்நெட் வலைதளங்கள், வெப்சைட்டு இல்லை வெப்பேஜு இல்லை மொபைல்ஸு இல்லை ஆப்ஸு, இந்த வகையில் ஒரு க்ரைம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சைபர் க்ரைம் வருவாங்க. நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் சைபர் க்ரைம்னா ஹேக்கிங் மட்டும்தான், ஹேக்கிங் பண்ணுறவங்க, ட்ராக்கிங் பண்ணுறவங்க, இதுதான் சைபர் க்ரைம் கீழே வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது வலைத்தளங்கள் மூலியமாக எந்தெந்த விஷயங்களில் அவதூறு நடக்குதோ, இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா பான் வீடியோஸ்லாம் ஒரு டைம் ரெகுலேட் பண்ணி யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க பார்த்திங்களா, அது முதற்கொண்டு பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் கீழே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த வழக்குகளுக்கு உண்டான அந்த பிரிவுகளுக்கு உண்டான தண்டனை கிடக்கும். அப்படிங்கும்போது இவர் பதிவு செய்த வீடியோக்கள், அதாவது காணொலிகள் பார்த்திங்கன்னா வலைத்தளங்கள் மூலியமாக தான் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதை தான் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு, அந்த ஒரு இது தவறாதெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு, பெண்கள் வன்கொடுமைக்கு ஆதரவாக தெரிவிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதனால தான் சைபர் கிரைம் பார்த்திங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சைபர் கிரைம் அரெஸ்ட் பண்ணாலும் அவர் மேலே, அதாவது குற்றவியல் சட்டங்கள் வழியில் பார்த்திங்கன்னா அவர் மேலே பிரிவுகள் போடப்பட்டிருக்கு. இன்னொரு அடிஷ்னலான விஷயம், நம்மளோட லா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஐபிசி செக்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணியிருந்தாங்க. அதை ஒரு 3 monthsக்குள்ளே ஆல்ட்ரு பண்ணி எல்லா காவல்துறையும் அதை நடைமுறைப்படுத்தணும், நீதிமன்றங்களும் அதான் வரப்போகுது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுங்களுக்கு இந்தியன் பினல் கோட் இருக்க போதா இல்லை பாரதிய நாகரிக வரப்போதா, அதாவது புதுசாக நடைமுறைப்படுத்தப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்குது.
அப்போது நம்ம இதில் உற்றுநோக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதாவது அவர் இதை வந்து அடிப்படை உரிமை அப்படி சொல்லி சொன்னாருன்னா ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏல வந்து சொல்ல முடியும். இதை இவங்க டெஃபமேஷன் சொன்னாங்க அப்படின்னா இதை ப்ரீச் பண்ணி ஒரு அவதூறு பரப்பலாலே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பொது வலைத்தளங்களில் பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க டிபெண்ட் பண்ண முடியும். ஏன் சைபர் கிரைம் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா இது வீடியோ மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆனதுனால சைபர் கிரைம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் இருக்கக்கூடிய லா ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து நம்ம நோட் பண்ணி நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கும். மற்ற ஒரு அரசியல் உள்ள கிடையாது. இதை பற்றின உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் என பிரகாஷ். நன்றி, வணக்கம்.